ஆசீர்வாதமான நாள். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரை. அந்த இடத்திலே நாங்கள் காண்கிறோம் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் புதிதாக்கப்படுவதை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயதில் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் உனது சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனது வாழ்க்கையிலே எல்லா காரியமும் சரிவர நான் உன்னை மென்மேலும் உயர்த்துவேன் என்று பலவிதமான வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு 13ஆம் அதிகாரம் வரும் பொழுது மறுபடியும் அந்த வாக்குத்தத்தை நினைவுபடுத்துகிறார், அநேக முறை நினைவுபடுத்துகிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது. மறுபடியும் நினைவுபடுத்துகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் உனது சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டார். எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக நிறைவாக்குவார். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களுடைய தேவைகள் நிறைவாகும், கடன் தொல்லையிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், நீங்கள் சந்தோஷத்தை பெறுவீர்கள், சமாதானம் வரும் உங்களுடைய குடும்பங்களுக்கு. கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக இந்த வருஷம் நிறைவாக்குவார். அதனால் மறுபடியும் தேவன் நினைவுபடுத்துகிறார், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.